வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 2ல் டாபிக் எண்களும் தொடர் வரிசைகளும். அதில் குறிப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறப்பு தொடர்கள். அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். முக்கியமான எக்ஸசைஸு. இதிலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக நம்ம எதில் எதிர்பார்க்கலாம், பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம். முதல் எண் இயல் எண்களினுடைய கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இது எல்லாமே இயல் எண்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. இயல் எண்களின் கூடுதல் 1 இயல் எண்ணாலே 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 1 + 2 + 3 + and so on + n that's equal to n into n + 1/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். முதல் எண் ஒற்றை எண்களினுடைய கூடுதல் 1 + 3 + 5 and so on + 2n - 1 that's equal to n². அதுக்கப்புறம் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா 1² + 2² + 3² and so on + n² that's equal to n into n + 1 into 2n + 1/6. next one, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 1³ + 2³ + 3³ + and so on + n³ that's equal to n into n + 1/2 the whole square. இந்த 4 ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸ் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது. நம்ம எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் அப்படின்றத முடிவு பண்ணணும் சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 2.54. இதில் முதல் கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மதிப்பு காண்க 1 + 2 + 3 + and so on + 50. ஸ்டார்டிங்கில் 1ல் ஆரம்பிச்சிருக்கான்னு பார்க்குறோம். ஆமாம், ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் 2 3ன்னு இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 + 2 + 3 + and so on + n that's equal to n into n + 1/2. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா இது. சரிங்களா? 1 + 2 + 3 + and so on + 50. இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 50 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 50 into 50 + 1/2. இந்த 50 + 1 ஆட் பண்ணையில் 51 அப்படின்னு வருது. 50 × 51/2. 2 இங்கே 50 கட் பண்ணோம்னா 25. சரிங்களா? கட் பண்ணது. இப்போ இதை பெருக்கணும்னா 51ஐயும் 25ஐயும் பெருக்கணும். பெருக்கியிருக்கோம் நம்ம. 51 × 25 1275. இதுதான் ஆன்சர். 1 + 2 + 3 + and so on + 50 that's equal to 1275. இதில் ரெண்டாவது சம் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா 16 + 17 + 18 + and so on + 75 இவற்றினுடைய மதிப்பு பார்க்கணும். இப்போ நம்ம சம்மில் யோசிக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் 1லேருந்து இருந்தால் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே ஆரம்பிக்கும் போதே 16 தான் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நாம் ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணணும். 16 + 17 + 18 + and so on that's equal to. இப்போ எப்படி ஸ்ட்ரக்சரை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம்னு கவனிங்களேன். இப்போ 16 அப்படின்றது நமக்கு தேவை. ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நான் எப்படி எடுத்திருக்கேன் 1 + 2 + 3 + and so on 75 வரையும். அப்போ 1லேருந்து 75 வரையும் இருக்கக்கூடிய அனைத்து எண்களினுடைய கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அதில் எதை கழிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + and so on + 15. ஏன் 15 நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 16க்கு மேலே 16ல் இருந்து வேணும். 15 வரைக்கும் தேவையில்லை. அப்போ 1ல் இருந்து 15 வரையும் இருக்கக்கூடிய இயலெண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கழிக்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீ கவனமாக போடணும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா கணக்கை என்ன செஞ்சிடலாம், நாம் கரெக்டாக கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ அதே as usual சேம் ஃபார்முலா தான். இயல் எண்களினுடைய கூடுதல் ஃபார்முலா n into n + 1/2 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மொதல் ஸ்ட்ரக்சருக்கு எண்ணுக்கு பதிலாக 75 யூஸ் பண்ணுறேன். 75 into 75 + 1/2. அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு 15 எண்ணுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறேன். 15 + 1/2. இப்போது 75 + 1 76. அதே மாதிரி 15 + 1 16. இப்போ கட் பண்ணுறேன். 2 2
அதே மாதிரி 76 2ஆல் கட் பண்ணால் 38. இந்த பக்கம் 2 2 16 2ஆல் கட் பண்ணால் 8. சரிங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 75 பெருக்கல் 38 மைனஸ் 5 15 பெருக்கல் 8 இப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம பெருக்கணும். 75 38 நம்ம பெருக்கியிருக்கோம். 2850 அதை போட்டாச்சு. 15 8 பெருக்கணும், அதுக்கு 120 அப்படின்னு என்ன செஞ்சிச்சு வந்துச்சு, அதையும் போட்டாச்சு. இப்போ இந்த 2850 120 நம்ம கழிக்கணும். அவ்வாறாக கழித்தோம்னா 2730. ஸோ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2730. இவ்வாறாக நம்ம இந்த என்ன செய்யணும், ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு வரணும்ப்பா. தேங்க்யூப்பா. அடுத்த சம்ம அடுத்ததில் பார்ப்போம். சரிங்களா?